குச்சி கருவாடு போட்டு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். குச்சி கருவாடு, பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக புளி, இது மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. குச்சி கருவாடு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த சைடில் இருக்க கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வெடிக்கவும் குச்சி கருவாடு, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கவும் மசாலா பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் எல்லாமே இருக்கும். இந்த இதில் வத்தல், மல்லி, சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், கசகசா எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மசாலா பொடி மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவும் போட தேவையில்லை. ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைச்சலை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து கொஞ்சம் நல்லா வற்றி வந்த பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சுவையான குச்சி கருவாடு ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. பாய், தேங்க்யூ.